உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை, உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. என் உள்ளம் கவர்ந்தவரே, என் நெஞ்சம் நிறைந்தவரே, இசையா இசையா உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஜீவநதி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவநதி என்று சொல்லும்போது அந்த நதியிலே ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த நதி போகின்ற இடமெல்லாம்
ஆரோக்கியம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஜீவநதி நிகழ்ச்சியின் ஊடாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாகும் வண்ணமாக, உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெருகும் வண்ணமாக வாஞ்சிக்கிறோம். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர். பரிசுத்த வேதத்திலே ஒரு சம்பவத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 ராஜாக்கள் இணைந்து யுத்தத்திற்கு போகிறார்கள். இந்த வேத புத்தகத்திலே சரித்திரம் இருக்கிறது. இதில் எழுதப்பட்டிருக்கின்ற நாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது எப்படி இவர்கள் ஆண்டவரோடு கூட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பது நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. ஆகவே அருமையானவர்களே, இங்கே 3 ராஜாக்கள் இணைந்து மோவாப் என்கின்ற தேசத்தின் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ண போகிறார்கள். அவர்கள் தனியே செல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய சேனைகளோடு சென்றார்கள். இராணுவ சேனைகளை கொண்டு சென்றார்கள். அந்த நாட்களிலே மிருகங்கள் அதற்காக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கும், அவைகளையும் சேர்த்து கொண்டு மிகுந்த திரளான கூட்டமாக இந்த ஏதோம் வனாந்தரத்தின் வழியாக ஒரு ராஜாவை தாக்குவதற்கு போகின்றார்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் 7 நாட்கள் இந்த வனாந்தரத்தை சுற்றினவுடனே அவர்களுக்கும் இராணுவத்திற்கும் அவர்களோடு சென்ற மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். வனாந்தரம், வெயில், சூடு, 7 நாட்கள் தெரிந்தாயிற்று. இப்பொழுது தண்ணீர் இல்லை. 1-2 பேருக்கு அல்ல, பெரிய திரள் சேனைக்கு தண்ணீர் இல்லை. அப்பொழுது இந்த 3 ராஜாக்களும் என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு நண்பரே, உங்களுடைய வாழ்க்கையில் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் நீங்கள் சுற்றி திரிந்து இன்று களைத்து போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். இந்த 3 ராஜாக்களைப் போல என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவுதான் இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும், மருத்துவத்துறை வளர்ச்சி அடைந்திருந்தாலும், இன்னும் மனிதனுக்கு பூர்ணமாக சுகம் கொடுக்க முடியாது. ஆகவே எல்லா விதமான நன்மையின் ஈவுகளும் பரலோகத்திலிருந்து தான் வருகிறது. பூர்ணமாக ஒரு மனுஷன் வியாதியிலிருந்து மீள முடியவில்லை. கர்த்தர் சுகம் கொடுத்த ஒழிய, ஆண்டவர் இறக்கப்பட்ட ஒழிய டாக்டர்கள் உதவி செய்கிறார்கள் மருத்துவத்திற்காக, ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் முற்றாக சுகமளிக்க முடியாது. அதுபோல் எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும் தண்ணீர் இல்லை என்றால் எந்த விஞ்ஞானியால் தண்ணீரை உருவாக்க முடியும்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு இறைவனே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இது எத்தனை முட்டாள்தனம்! அப்படி சொல்லுகிறவருக்கு கூட தண்ணீர் இல்லை என்றால் அவர் எங்கே போவார்? எண்ணத்தை பருகுவார்? எப்படி குளிப்பார்? எப்படி தன்னை சுத்தம் செய்து கொள்வார்? யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ராஜாக்கள் தான். ஆனால் அவர்களாலேயே என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரயாணம் பண்ணி நீங்கள் போகும் பொழுது இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் உங்களிடத்தில் எல்லா வசதியும் இருந்தும் கூட அதை நிறைவேற்ற முடியாத ஒருவராக நீங்கள் அமர்ந்திருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்பியிருக்கலாம். இப்போது இந்த சூழ்நிலையிலே
இந்த ராஜாக்கள் ஒன்றை செய்தார்கள். அதில் ஒரு ராஜா கேட்கிறார், இந்த பகுதியில் எங்காயிலும் ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லையா, தேவனுடைய ஊழியக்காரன் இல்லையா என்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இங்கே ஒருவர் இருக்கிறார், எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர் அருகிலே இருக்கிறார் என்று சொன்னவுடனே இவர்கள் அந்த ஊழியக்காரனிடத்தில் போகிறார்கள். போய் அங்கே தங்களுடைய பிரச்சனையை சொல்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நல்ல திருச்சபைகளையும் வேதத்தை உண்மையாய் போதிக்கின்ற திருச்சபைகளையும் அழைக்கப்பட்ட உண்மையுள்ள ஊழியக்காரர்களையும் வைத்திருக்கிறார். நீங்கள் அதை விசாரித்து தேடி போக வேண்டும். ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது நல்ல டாக்டர் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து போகிறோம். பிள்ளைக்கு படிப்பு தேவைப்படும் பொழுது நல்ல பாடசாலை எங்கே இருக்கிறது என்று தேடி போகிறோம். எல்லாவற்றிலுமே திருமணம் வருது, நல்ல உடை வாங்க வேணும், நல்ல ஷாப் எங்கே இருக்குன்னு தேடி போகிறோம். எல்லாவற்றையுமே தேடி போகிறோம். நாம் நம்முடைய உள்ளத்தின் காரியங்களுக்கு, நம்முடைய ஆன்மீக தேவைகளுக்கு நம்ம தேவனுடைய சபையை நாடி போவோம். அங்கே இருக்கிற ஊழியர்களை நாடி போக வேண்டும். இன்றைக்கு அநேகர் அதை செய்யாமல் தங்கள் இஷ்டப்படியும் மனம் போலும் போகிறபடியினால்தான் சரியான பதில்களை அவர்கள் கண்டுகொள்ள முடிவதில்லை. ஆனால் இந்த ராஜாக்கள் தான், அவர்கள் அந்த ஊழியக்காரன் நாடி போனாங்க. போன உடனே அங்கே அந்த பிரச்சனை சொல்லப்படுகிறது. அந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுறார். பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இது கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாலும் கூட அங்கே உங்களுக்கு சொல்லப்படுகிற சில காரியங்கள் உங்களுக்கு என்னடா இப்படி சொல்லுகிறாங்களே என்று நினைக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். இங்கே எத்தனையோ நாட்கள் மழை இல்லை, எல்லாம் வறண்டு போயிருக்கு, தண்ணீர் இல்லை. இங்கே ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். மழையும் காண மாட்டீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு தேவையான தண்ணீர் இந்த பள்ளத்தாக்கில் வரும். நம்ப முடியாது. சில பேர் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் சொன்னால் நம்ப மாட்டார். இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்குறீங்க, ஆண்டவர் உங்களோடு இந்த தொலைக்காட்சியின் ஊடாக பேசுகிறார், நீங்கள் விசுவசிக்க வேண்டும். நான் சொல்லுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். ஒரு நாவலிலிருந்தோ ஒரு மனுஷன் எழுதியதிலிருந்தோ சொல்லலை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே விசுவசித்தீர்களானால் நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இங்கே அப்படி சொன்ன உடனே அந்த சூழ்நிலையிலே என்ன செய்தார்கள்? இராணுவம் வெட்டுறாங்க. எல்லா இடங்களிலும் பள்ளத்தாக்கிலே அவர்கள் வெட்டுகிறார்கள், வாய்க்கால்களை வெட்டினார்கள். கஷ்டமான காரியம், வறண்ட நிலம், அதோட விசுவாசம் தேவை. இப்படி இந்த வறண்ட நிலத்தில் வெட்டி பிரயோஜனம் வருமா? உண்மையாக தண்ணீர் வருமா? இல்லாட்டி இருக்கிற பலனும் போயிடுமே என்றெல்லாம் சிந்தனையில் குழப்பம் ஏற்படும். இன்றைக்கு அப்படி குழம்பாதீர்கள், அப்படி அவிசுவாசமாக இருக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் விசுவசித்து பள்ளத்தாக்கு எங்கே வெட்டினார்கள் வேதம் சொல்லுகிறது. அதை ஒரு விசுவாசத்தின் கிரியை. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை விசுவசிக்க வேண்டும், நீங்கள் கிரியை நடப்பிக்கணும். கர்த்தரை பற்றி கொள்ள வேணும், கர்த்தருடைய ஊழியக்காரனை நாட வேணும், அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேணும், பரிசுத்த வேதத்தை வாசிக்க வேணும்.
அப்போ தான் உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். அதன்படி வாழ உங்களை அர்ப்பணிக்க வேணும். இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை விசுவசித்து வெட்டினாங்க. வேதம் சொல்கிறது, மறுநாள் காலமே தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொன்னதை விசுவசித்து நம்பிக்கை இல்லாத அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் செய்தார்கள். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணினார். அடுத்த நாள் காலையில் அவர்கள் எல்லாருக்கும் தேவையான தண்ணீர் கிடைத்தது. அவர்கள் குடித்தார்கள், மிருக ஜீவன்கள் குடித்தது, இராணுவத்துக்கு தண்ணீர் இருந்தது, யுத்தம் பண்ணினாங்க, ஜெயம் பெற்றார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை விசுவசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிங்க. நான் சொன்ன இந்த வார்த்தைப்படி நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து மீது உங்களுடைய பரிபூர்ண விசுவாசத்தை வைத்து ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்தீங்கண்டா ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புவார். நீங்கள் என்ன செய்ய வேணும்? பைபிளை கையில் எடுங்க, அதை வாசிங்க, அதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை விசுவசிங்க. அதை குறித்து இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வாரந்தோறும் சபைக்கு போங்க. அங்கே தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படிய முடியாதபடி போராட்டம் இருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படிங்க. அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. ஐயோ, நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது, ஏற்கனவே வறண்ட நிலம், இதில் போய் எப்படி வாய்க்கால் வெட்டுறது? அது 1-2 வாய்க்கால் இல்லை, நீங்கள் பள்ளத்தாக்கில் எங்கும் வெட்டுங்க. அவ்வளவு வெட்ட, ஏற்கனவே நாங்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், தாகம், சூடு, எங்களால் முடியலை. அப்படி போகலை. அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டதோ அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையின்படி வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசியுங்கள், அவர் நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்பதை விசுவசியுங்கள். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் நல்ல மேய்ப்பனாக இருப்பார். அவர் உங்களுக்கு ஜீவனை தருவார். ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் எந்த சூழ்நிலையில் இருப்பீங்களாலும் ஆண்டவர்களை மாற்ற உதவி செய்கிறார். விசுவசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் வாசித்த இந்த தியானித்த இந்த வேத பகுதியிலே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். மனிதனுடைய மூளைக்கு எட்டாத அற்புதத்தை நீ செய்கிறவர். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்டு கீழ்ப்படிந்த என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வீராக. தெய்வீக கிருபைகளினால அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக. விசுவசிக்க தேவரீர் உதவி செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய விசுவாசத்தின்படியே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னாலும் அருகே நான் ஓடோடி வந்திடுவேன். பொல்லாத இவ்வுலகில் உம்மை அல்லாம யாரும் இல்லை. என்னாலும் அருகே நான் ஓடோடி வந்திடுவேன். பொல்லாத இவ்வுலகில் உம்மை அல்லாம யாரும் இல்லை. என் நேசரே, என் ராஜனே, உம் மார்பினில் நான் சாய்வது என் தீராத ஆசை.
ஆ